Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th சயின்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷோராக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எல்லா 2 மார்க்ஸும் எல்லா 4 மார்க்கும் எல்லா 7 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணி 63 மார்க்ஸ் ஷோராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கானது. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷோராக நீங்கள் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம், 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம், 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். டோட்டலாக நீங்கள் 63 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபெயில் ஆகிடும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் ஷோராக பாஸ் பண்ணிடலாம். 1 மார்க் பார்த்தீங்கன்னா 12 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் புக் பேக்லேருந்து எப்படியும் 9 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதர் 3 கொஸ்டின்ஸ் தான் புக்கின்லேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் கொஸ்டினை ஒன்று கூட விடாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும், 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும், 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். டோட்டலாக 75 மார்க்ஸுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஹெட்டிங்லாம் கொடுத்து ஆன்சர் எழுதுங்க. டூ மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். 4 மார்க்ஸ்லேயும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸில் வரும். எப்படியும் 3 சப்டிவிஷன் அப்படி தான் வரும். அதில் 2 மார்க்ஸை கூட ஸ்கிப் பண்ணி கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா 2 மார்க்ஸும் எல்லா 7 மார்க்ஸும் எல்லா 4 மார்க்ஸும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸை எழுதி முடிச்சிடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் 1 மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா சில 1 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியாமல் அதுலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க்ஸில் நீங்கள் ராங் மார்க் எடுத்திங்கன்னா 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸ்லும் 7 மார்க்ஸ்லேயும் மார்க்ஸ் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் 7 மார்க்ஸும் அட்டன் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக 1 மார்க்ஸ் எழுதுங்க. எந்த கொஸ்டினையும் விடாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சம்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்க 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த வீடியோவில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் ஷூராக 63 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் கம்மி தான்.
ஸோ எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த மட்டும் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.